அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்த வித்தியார்த்திகளோட குழந்தையை எப்படி வளர்ப்பது, குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்வது, குடும்பத்தை விட்டு விலகி இருக்கலாமா இல்லை ஒன்றி இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழந்தைகள் நமக்கு உறுதுணையாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தில் சில குழந்தைகள் பெற்ற தகப்பன் தாய்மார்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. சில குழந்தைகள் உறுதுணையாக இருப்பதில்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியும் இருப்பாங்க, அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்பாங்க, மற்றவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க. இப்போ நடுநிலையாக இப்படியும் அப்படியும் இருக்கிற இப்படி 3 விதமான குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இந்த அம்மா அப்பா பேச்சை கேட்குற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை நன்றாகவே வளர்ந்துவிடும். நல்ல தகப்பன் தாய்க்கு கீழ் இருக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்றால் நன்றாக வளர்ந்துவிடும். அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. இந்த உலகத்திலேயே அம்மா அப்பா மட்டும்தான் இந்த மனித உயிருக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டாங்க. இதுலேயும் சில பேர் செய்தவர்கள் இருக்காங்க. 98% அம்மா அப்பாக்கள் தன் பிள்ளைகளுக்கு தவறான விஷயங்களை கற்றுத்தருவதோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய குழந்தைகள், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை அவங்கள் எப்போதுமே மனசில் வச்சுப்பாங்க. அப்போ இந்த சித்த வித்தியார்த்திகள் எப்படி இருக்கணும், எப்படி குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், நீங்கள் குழந்தைகள் எவ்வளோ வேணுமோ ஆசைப்படும். இப்போ ஒரு குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆசைப்படுவது மனித இயல்பு. ஆகவே வசதி படைத்தவர்களாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்குன்னா அவங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். தேவை இல்லை, அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ பெரிய பெரிய மோட்டர் பைக்லாம் கேட்பாங்க, சில பேர் கார்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள்களை ஒரு தன் பிள்ளைக்கு எப்போ வாங்கி தர வேண்டும் என்றால், தன் பிள்ளை திருமணம் முடிந்து ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், செய்யணும். அவர் சொந்த உழைப்பில் இதெல்லாம் வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மனித உயிரினம் மட்டும்தான் தன் குழந்தையை திருமணம் வரைக்கும் தாங்கி பிடித்து வளர்த்து செல்கிறது. மற்ற உயிரினங்கள் அப்படி இருக்குதுன்னா இல்லை, இறை தேடுற வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருத்திடும். ஆனால் இந்த மனித இனம் மட்டும்தான் தன் குழந்தையை இறுதி வரை தாங்கி பிடிக்கும். தன்னுடைய குழந்தையை மட்டுமே இந்த மனிதன் தாங்கி பிடிப்பான். அடுத்தவர்கள் குழந்தை என்றால் கொஞ்சம் அலட்சியமாக பார்ப்பது. இதற்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குழந்தையை பார்க்கும் அளவிற்கு அடுத்த வீட்டு குழந்தையை பார்ப்போமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாசம் அப்படின்னு பேர். இப்போ இந்த உலகமே இந்த பசு பாசம் இதில் தான் கட்டுண்டு கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதில் அவன் முழுமையாக கவனம் செலுத்துவான். ஆனால் குழந்தைகள் பெற்றோர்களை அதை மாதிரி பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துவார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏதோ 1-2 குழந்தைகள்
பெற்றோர்களை பாதுகாக்கிறது. ஆனால் மற்ற குழந்தைகள்லாம் அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அதில் வந்து ஒரு 20% பேர் பாதுகாக்கிறாங்க, பாக்கி 80% பேர் பாதுகாக்கவில்லை என்பது தான் ஆய்வு சொல்லுகிறது. இப்போ இந்த சித்த வித்தியார்த்தி குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு இளமையிலிருந்தே எளிமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். எளிமையை கற்றுக் கொடுத்து எளிமையாக எப்படி வாழ்வது, எளிமையாக எப்படி உணவு தயாரிப்பது, சிக்கனம் பணத்தை எப்படி சிக்கனப்படுத்துவது, அதை எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ நம்மளும் ஆடம்பர வாழ்க்கைக்கெலாம் வாழாமல் சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரி அந்த எளிமையான வாழ்க்கை, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சேருங்க. குழந்தை எந்த ஸ்கூலில் படித்தாலும் அவனுக்கு திறமை இருக்கும் பொழுது அவன் முன்னேறி மேலே வந்து விடுவான், எப்படியா இருந்தாலும் வந்து விடுவான். அப்படி அந்த குழந்தைகள் படிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து எல்கேஜிலாம் யூகேஜிலாம் படிக்க வைக்கிறதுலாம் மிக கொடுமை. விளையாடுற வயசில் படிக்க வைக்கிறதுலாம் மிக கொடுமையான ஒரு விஷயம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிலாம் படிக்க வைக்காமல் 5 வயசில் ஸ்கூலில் சேருங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. இந்த தனியார் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு பணம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ஒன்றுமோ சேருங்க. அதை பற்றி அவர்களை பற்றி எந்த விதமான இதுவும் கிடையாது, பாரபட்சமும் கிடையாது. அவங்க எங்கே ஒன்றுமோ படிக்க வைக்கலாம் பணம் இருந்தால். பணம் இல்லாதவர்களுக்காக இதை நான் சொல்கிறேன். பணம் இல்லாதவர்கள், பணம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை சித்த வித்தியார்த்திகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பணம் இருந்துட்டால் மட்டும் நீங்கள் ஆடம்பரமாலாம் வாழக்கூடாது. சித்த வித்தியார்த்திகளை பொறுத்தவரையில் எளிமையான வாழ்க்கையை தான் கடைபிடிக்க வேண்டும். இப்போ இந்த பணம் இல்லாதவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. அந்த தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பணத்தை அந்த பிள்ளைக்கு பேங்கில் போட்டு வைங்க. போட்டு வச்சு ஒரு 12வது படிக்கிற வரைக்கும் அவனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருங்க. நீங்கள் 12வது படிக்கிறதுக்குள்ளே அவன் பேரில் எவ்வளோ பணம் வச்சுருப்பீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா பணம் வந்து பேங்கில் அவன் பேரில் கிடக்கும். அப்போ அவன் அதுக்கப்புறம் வரும்பொழுது அந்த 3 லட்சத்துலேருந்து 4-5 லட்சம் வரைக்கும் வந்துடும் 12வது முடிக்கிறதுக்குள்ளே. அந்த பணத்தை எடுத்து 12வது முடித்தவொடனே அவனோட கல்வி செலவுக்கு மேல் படிப்புக்கு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மேல் படிப்புக்கு தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். அப்போ மேல் படிப்புக்கு செலவு பண்ணிவிட்டு இல்லை படிக்கலை அப்படின்னா அவன் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு அந்த 5 லட்ச ரூபா உதவியாக இருக்கும். இந்த சித்த வித்தியார்த்திகளை திருமணம் செய்த இந்த பெண்கள் சித்த வித்தியார்த்தியாக தான் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் பலவிதமான இடர்பாடுகள் இருக்கும். இப்போ சித்த வித்தியார்த்திகள் பெண்ணை கல்யாணம் பண்ணக்குள்ள அவருடைய வாழ்க்கை வந்து மிக எளிமையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களோட மனைவிகள் வந்து இந்த நகையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அணிகளை அணிகிற வழக்கம் நமக்கு சித்த வித்தியார்த்திகளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கணவருக்கு வந்து நகையை எடுத்து கொடுக்கணும், இல்லை இந்த கோயிலுக்கு கூட்டு போகணும், அந்த கோயிலுக்கு கூட்டு போகணும், இந்த இடர்பாடுகள் தொல்லைகள்லாம் இருக்காது. இதை மாதிரி கருத்துவத்தை ஒரு சித்த வித்தியார்த்தி பெண் மனைவியாக கிடைப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதன் மாதிரி பெண்கள் இந்த உலகத்தில் இருப்பது என்பது மிக அபூர்வமாக உள்ள விஷயம். வலுக்கட்டாயப்படுத்தி வேண்டுமானால் நம்ம வைத்து விடலாம். ஆனால் நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தினீர்களானால் அந்த ஆசையெல்லாம் அவர்கள் மனதுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மனித இனம் இயல்பாக இருக்கணும். வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம எதையும் செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. அவங்களுக்கு அந்த உணர்வு அவங்களுக்கு தானாகவே இருக்கணும். அவங்களுக்கு நம்ம திணிக்கக்கூடாது, யாருக்கும் நம்ம திணிக்கக்கூடாது. அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்படி அந்த வித்தியார்த்தி பெண்கள் அதை மாதிரி இருந்துட்டால், குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லை வித்தியார்த்தியாக கூட இல்லாமல் நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு நகைலாம் வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு பெண் கிடைத்தால் அதுவே ஒரு மிக அபூர்வம். அப்போ அந்த எளிமையான வாழ்க்கையை
2 பேரும் வாழ்ந்தால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன போல் நம்ம வந்து அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் சிறுக சேமித்து ஒரு நிலம் வாங்கி நம்மளுடைய உணவை நாமளே தயாரிப்பது, நாமளே தானியங்களை விளைய வைத்து நல்ல உணவை உட்கொள்வது என்பதை நாம் வந்து அதை நோக்கி தான் நம்மளோட பயணம் எல்லாம் இருக்கணும். ஏன்னா தேவைங்கிறது உணவு மட்டும்தான். இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப இது மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதனால தான் அதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போ இந்த குழந்தைகள்னால் நமக்கு வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நல்ல குழந்தைகளாக இருந்து விட்டால் அவங்களால நமக்கு வந்து நன்மை நடக்கும். அதுவே தவறாக அவர்கள் வளர்ந்து விட்டால் நமக்கு தீமை தான் நடக்கும். இந்த குழந்தைகளை சரியான கட்டமைப்போடு வளர்க்கணும். நீங்கள் இப்பயே என்ன பண்ணும், அவங்கள மனைவியையும் குழந்தைகளையும் தியானத்தில் உட்கார வைங்க. தியானத்தில் உட்கார வச்சிங்கன்னா அந்த தன்மை தானாகவே கிடைக்கும். அவங்க கதி எடுக்க சொல்லனாலும் அவங்க சும்மா உட்கார சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காரிங்கன்னா அவங்க ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்கார சொல்லுங்கள். குழந்தைகள்லாம் உட்கார்ந்து பழகிட்டாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவர்கள் வந்து ஒரு பெருநிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்படி இந்த குழந்தைகளை வெளியில் நீங்கள் விளையாட விடுங்க. நீங்களே போங்க, குழந்தை கூட விளையாடுங்க. அதுக்கு எல்லாம் டைமு ஒதுக்குங்க. உங்களோட வேலை பளு எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது அவங்கள வந்து அவங்க கூட போய் நீங்கள் விளையாடுங்க. இந்த வெளிப்புற சூழ்நிலை இருக்குது இல்லையா, சரியான ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பழக வந்து சொல்லுங்கள். சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களில் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆகவே